சாதாரண மக்கள் அவங்க அளவுக்கு அதிகமாக பாரோயிங்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த பாரோயிங்ஸை அந்த ரைட் இதுக்கு யூஸ் பண்ணாதபடிக்கு டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தே வில் டைவர்ட் இட் டு சம் அதர் இது. வி வில் பி ஹேவிங் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், சில்ட்ரனுடைய படிப்பு, எதிர்காலங்கள், அது காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்கலேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஈடு கொடுத்துக்கிறதுக்கு ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லிட்டு அல்லது இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வரும். அது தட் வில் நாட் மேட்ச் அவர் ஹெவி. ரிட்டையர் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐ ஸ்டார்டட் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆர்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வேறு பல்வேறு விதமான இதுகளில் ஏதாவது ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணி ஐ வில் see that I will get the same amount. 1 lakh என்னுடைய சேலரினாக்கா 10,000 will be my tithe amount. The moment I get retired, என்னுடைய tithe will be 10,000லேருந்து 5,000க்கு இறங்கிடும். அப்போ நான் சார்ந்திருக்கின்ற இயக்கங்களுக்கோ ஊழியங்களுக்கோ என்னால் முடிந்த அளவு இது பண்ணவே முடியாது. ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. பேங்க்ல இருந்து நல்ல ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கீங்க இல்லைங்களா? உங்களை பற்றி கொஞ்சம் இன்னும் சொல்ல முடியுமா? ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு கிராமிய பேக்ரவுண்டில் இருந்து தான் வரேன். என்னுடைய தகப்பனார் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். 7 பிள்ளைங்க. அம்மா சின்ன வயசில் ஒரு 7-8 வயசில் இறந்துட்டாங்க. அதன் பின்னர் எங்கள் அப்பா முழுமையாக அங்கே 7 பேரையும் தோல்மேல் சுமந்து அத்தனை பேரையும் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அண்டு ஈவன் என்னுடைய ஒரு பிரதர் ஐஏஎஸ் கேடரில் ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அடிமைக்கு கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய ஜாப் என்ன, நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷனில் அந்த பிஎஸ்சி அக்ரி டிகிரி முடித்தேன். 7 வருஷம் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன். ஆனாலும் அந்த காலத்தில் பேங்கிங் ஜாபு ரொம்ப ஒரு க்ரேஸியாக இருந்தது. அதனால் நான் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணி அந்த 7 வருஷ சர்வீஸையும் ரிசைன் பண்ணிவிட்டு பேங்க்கில் சேர்ந்தேன். ஆனால் பேங்க்கில் சேர்ந்த உடனே எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நிறைய ஆரம்பத்தில் ஒரு 11 ஆண்டுகள் சின்ன சின்ன கிராமங்களில் டால் ஹெட் குவார்ட்டர், அதுக்கு கீழே உள்ள இடங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக இருந்ததுனால பல்வேறு இடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தருடைய வேத வசனத்திலே ஊன்றி வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஊழிய வாஞ்சி உண்டு. போகும் இடமெல்லாம் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். இட் வாஸ் நாட் எ த்ரெட். சின்ன ஊர்களில், கிராமங்களில் நம்மளை போஸ்ட் பண்ணிட்டாங்களேங்கிறத நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ வேர் பாசிபிள் அங்கே உள்ள சிறு சிறு தேவ பிள்ளைகளை ஒன்றிணைத்து யூத் மீட்டிங், சில்ட்ரன்ஸ் மீட்டிங், மற்றபடி திருச்சபையில் உள்ள மக்களை ஊக்குவிப்பது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களை வெளியிடங்களிலிருந்து அழைத்து அந்த இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபையாக இரக்கம் செய்தார். ஒரு 80s லாஸ்ட் பார்ட்டில் தான் நான் பெங்களூருக்கு வந்து சேர முடிந்தது. அதன் பின்னர் தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் பேங்கிங்கையும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக ஒரு விதத்திலும் பேங்கிங் இதுக்கு என்னுடைய ஜாபுக்கு எந்த எஃபெக்ட் இல்லாதபடிக்கு, அதே சமயத்தில் என்னை நடத்துகின்ற கர்த்தருக்கு நான் உத்தமம் உள்ள ஒரு உக்ரானம் உள்ள ஊழியக்காரனாக இருக்கிறதுக்காக என்னை அர்ப்பணிப்போடு இந்நாள் வரை என்னுடைய ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் டோயில் இன் சர்வீஸ் அஸ் வெல் அஸ் ஆல்சோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, அநேகரை பலப்படுத்த, திருச்சபைகளை பலப்படுத்த மாத்திரமல்ல வாலிபர்களை எல்லாரையும் ஆண்டவருடைய ஊழியத்தில் உற்சாகப்படுத்த ஒரு சிறு கருவியாக ஆண்டவர் இந்நாள் பரியந்தம் என்னை பயன்படுத்தி வருகின்றார். ஃபீபாவிலும் கூட எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. எல்லோருக்கும் நன்றி சொல்கின்றேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை இறுதி மூச்சு வரை நிறைவேற்ற முழு குடும்பமாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் அதற்கு கிருபை பாராட்டுவாராக. ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி சொன்னதுக்கு. பட் நீங்கள் சொன்ன விஷயம் பேங்கிங் செக்டர், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்தியா எக்கானமி ரன் பண்ணுறதுக்கே பேங்கிங் செக்டர் தான் ஒரு முக்கியத்துவம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் சரி, எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குது? இதை ஸ்ட்ரைட்டாகவே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய இம்பார்ட்டன்ஸை எப்படி சொல்லணுன்னாக்கா, பேங்கிங்காக இருக்கட்டும் அல்லது செக்குலர் ஜாபாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒரு மனிதன்
ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சேலரி வாங்குற வரைக்கும் அந்த நாட்களில் அவங்க டைட்டாக ரிசோர்ஸஸ் இருக்கும், ஆனாலும் தே வில் மேனேஜ் somehow. ஒரு மனிதனுடைய ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, சப்போஸிங் நான் ஒரு 1 lakh அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்னுடைய டேக் ஹோம் சேலரி 1 lakh இருக்குதுனாக்கா, அட் த டைம் when I retire மினிமம் வந்து 50% தான், அதுக்கு மேலே போகாது, போகுதாகும். 50% மை சேலரி வில் பி. ஸோ மை சேலரி வில் பி 1 lakhலேருந்து த நெக்ஸ்ட் மந்த் நான் ரிட்டையர்ட் ஆன அடுத்த மாதத்திலிருந்து 50,000க்கு குறைந்து விடும். ஆமாம். ஒரு சடன் 50% ரிடக்ஷன் இன் மை இன்கம் டெஃபினெட்லி என்னையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர், சின்ன ஜாபில் இருக்கட்டும் அல்லது பெரிய ஜாபில் இருக்கட்டும், நமக்கு அந்த இது நம்ம ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் மென்டலி அண்டு நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் அது ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதை நான் அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன். அவங்களால தடுமாறுவாங்க. நல்லா கை நிறைய சம்பாதிச்சிருந்தோம், அடுத்த உடனே 50% ரெடியூஸ் ஆயிரும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணுன்னாக்கா, காட்ஸ் மணி 1 lakh என்னுடைய சேலரினாக்கா 10,000 வில் பி மை டைத் அமௌண்ட். சர்ச்சுக்கோ அல்லது நான் தாங்கி ஊழியர்களை தாங்குவதிலோ நான் ஒரு பிரேக்கப் வச்சுருப்பேன் அந்த 10,000க்கு. த மொமெண்ட் ஐ கெட் ரிட்டையர்ட், அந்த 50% ஆஃப் தட் அமௌண்ட், அப்போது 50,000ங்கிறது வந்து 5,000க்கு என்னுடைய டைத் வில் பி 10,000லேருந்து 5,000க்கு இறங்கிடும். அப்போது நான் சார்ந்திருக்கின்ற இயக்கங்களுக்கோ ஊழியங்களுக்கோ என்னால் முடிந்த அளவு இது பண்ணவே முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டிற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு 2-3 லெப்பர்ஸ் வருவாங்க. எவ்ரி ஆரம்ப நாட்டிலேருந்து வராங்க. அவங்களுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுக்காக ஒரு 100 rupees எடுத்து வச்சுருப்பேன் ஒரு கவரில். அது வந்த உடனே அது கொடுத்துருவேன். ரிட்டையர்ட் ஆன உடனே 100 ரூபாய் வந்து 50 ரூபாயாக குறைந்து விடும் பொழுது நான் 50 ரூபா அவனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட் ஹி வில் ஃபீல், என்ன சடனாக அந்த ஐயா 50 ரூபாய்க்கு இறங்கிட்டாரு. மாத்திரமல்ல, நம்ம இந்த 100 ரூபாயை ஒரு எய்ம் பண்ணிட்டு வந்தோம், இந்த நாட்டிலே ஒரு செலவுக்காக நம்ம இந்த 100 ரூபாய் வச்சுருந்தோம், இதை டக்குன்னு 50 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை முன்னறிந்து நான் ஒரு சின்ன எனக்காகவே நானே ஒரு சின்ன செல்ஃப் டிசிப்ளின்டு ஒரு இது பண்ணேன். இது ரிட்டையர் ஆவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஐ ஸ்டார்டட் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆர்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வேறு பல்வேறு விதமான இதுகளில் ஏதாவது ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணி ஐ வில் see that I will get the same amount in the last drawn salary in my banking industryயில். அதே சேலரி, அதே இன்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதத்திலும் எனக்கு வர வேண்டும். சப்போஸிங் 1 lakh மீன்ஸ் த நெக்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஐ வில் பி கெட்டிங் தட் 1 lakh. அப்போ இதில் பேலன்ஸ் பண்ணிடுவேன், எந்த விதத்திலும் அதை குறைவுபடாதபடிக்கு. ஒருவேளை இதை நான் ஒரு கேர்லெஸ்ஸாக நான் இதை பற்றிய சிந்தனையே இல்லாதபடிக்கு, இதை அதுக்கு முன்னாலே நான் இதை குறித்ததான ஒரு இது இல்லாதபடி நான் ஃபோர்த்தாட் இல்லாத கேர்லெஸ்ஸாக நான் இருந்துட்டேன்னாக்கா, தென் தட் வில் அஃபெக்ட் மை. எனக்கு மென்டலி எனக்கு இதாகும், ஐயோ என்னால் அப்படி இருக்க முடியல, மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்க. சப்போஸிங் சில்ட்ரனுக்கு நான் அவ்வளோ தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேனே, டக்குன்னு என்னால் சில்ட்ரனுக்கு அவங்களுடைய பர்த்டே அது இதுக்கெல்லாம் ஐ யூஸ் டு மேக் சம் இது. சபைக்கு எவ்வளோ செய்து கொண்டு இருந்தேன், ஊழியத்திற்காக ஓடி ஆடினேன், இது எல்லாம் குறைஞ்சிருமே அப்படிங்கிறது ஒரு பெரிய மென்டல் பேர்டனாக இருக்கும். இப்போது டோட்டலி ஐ எம் அவே ஃப்ரம் சச். இது என்றைக்கு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணும்போது நான் எந்த அளவிற்கு உற்சாகமாக ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டை பற்றி ஒரு கவலை இல்லாதபடி வாழ்ந்தேனோ அதை இன்றைக்கும் தொடர்ந்து நடத்த முடியுது. ஸோ இது எதை காட்டுகிறது, எதுக்கு சொல்கிற வரேன்னாக்கா, எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஊழியத்திற்காக மாத்திரம் இல்லை, சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய ஒரே சீராக நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக we need to have constant income. நம்முடைய இன்கமில் ஒரு சடன் ஃபால் வந்ததுனாக்கா சைக்கலாஜிக்கலி, மென்டலி, ஃபிசிக்கலி வில் கெட் அஃபெக்டட். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சடனாக இது பண்ணுறது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பார்ட்டு. அது தவிர இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பாரோயிங்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சாதாரண எரிபடியை நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம அளவிற்கு மீறி நம்ம கடன் வாங்கக்கூடாது. ஒருவன் அருமையாக சொல்லுது, ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்காது இருப்பானோ. நம்ம செலவுகளை கணக்கு பார்க்கணுங்கிறது வேதமே நமக்கு சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லுது. அதனால் செலவினங்களை நாம் கணக்கிட்டு செலவிட வேண்டும். உற்சாகத்தின் மீதியில் நம்ம ஏராளமாக பாரோயிங்ஸ் பண்ணிவிட்டு அல்லது பிள்ளைகளுடைய திருமணங்கள், வீடு கட்டுவதில், வீடை டெக்கரேட் பண்ணுறதில், வீடுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதில் அளவிற்கு அதிகமாக
அவுட் ஆஃப் என்னது நமக்கு சம்பளம் வருதில்ல, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஒரு சின்ன சின்ன செட்பேக் வரும் பொழுது நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலைகளிலே நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அனுபவத்தை பார்த்துருக்குறேன். சாதாரண மக்கள் அவங்க அளவுக்கு அதிகமாக பாரோயிங்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த பாரோயிங்ஸை அந்த ரைட்டு இதுக்கு யூஸ் பண்ணாதபடிக்கு டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தே வில் டைவர்ட் இட் டு சம் அதர் இது. ஒரு நல்ல ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு டிராக்டருக்காக அல்லது ஒரு இதுக்காக அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்டுக்காக நான் அவனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபைனான்ஸு அந்த அமௌண்ட்டை அவர் என்ன பண்ணிடுவார், அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் இருக்கும், ஏதாவது ஒரு அவங்க பிள்ளைங்களுடைய ஹையர் எஜுகேஷனாக இருக்கும், டக்குன்னு அதை இது பண்ணிடுவாங்க. இந்த பொருளை வாங்காதபடிக்கு அல்லது இதை சரியாக மெயின்டைன் பண்ணாதபடிக்கு போன பிறகு என்னதுன்னு இந்த பேங்க் வில் கோ அண்டு அதை ஜப்தி பண்ணிடுவாங்க. தே வில் சீஸ் த வெஹிக்கிள்ன்றது. அப்போ அந்த ஊரில் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு வரும். அடுத்தபடியாக அவங்க பிள்ளைங்களுடைய எல்லாரும் மனதிலும் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஐயோ நம்ம வீட்டில் வச்சுருந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். எனவே செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். பேங்கிங்கில் அந்த ஒரு ஈக்குவேஷன் போடுவோம். அந்த இஎம்ஐ என்று சொல்வது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அதை அரைவ் பண்ணுவதற்கு அந்த மனிதனுடைய ப்ரெசண்ட் இன்கம் என்ன, நம்ம கொடுக்குற அந்த ஃபைனான்ஸு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் அவனுக்கு வரும், ஆனுவலாக அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்ன் வர்ற பண்ணணும் பேங்கிங்குடைய அந்த இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐயும் கட்டி மீதமுள்ள அவனுடைய பணம் அவனுடைய லைவ்லிஹுட்டுக்கும் ஈக்குவலாக போகணும். அந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, அது கால்குலேஷன் மெத்தடெல்லாம் வச்சுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்த உடனே தான் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் பர்டிகுலர் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இது பண்ணி நாங்கள் கொடுப்போம். அதை சரியான முறையிலே மக்களுடைய ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலே இன்றைக்கு சாதாரண ஒரு சின்ன பாரோயர்லேருந்து மிகப்பெரிய ஒரு பேரை சொல்லணுன்னா அது சொல்லக்கூடாது, வெளிநாட்டிற்கு போயிருக்கு தஞ்சம் புகுந்து இந்திய தேசத்தில் வாங்கின கடனை தீர்க்க முடியாதபடிக்கு அரசினருடைய கண்களுக்கு மறைந்து இருக்கும்படியாக அயல்நாடுகளில் போய் செட்டில் ஆகியிருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. ரைட் ஃப்ரம் அ ஸ்மால் பாரோயர்லேருந்து வெரி பிக் கமர்ஷியல் பாரோயர்ஸ் எடுத்துட்டாக்க நிறைய பேர். அதனால் அவங்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு மாத்திரமல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பிளான் பண்ணி வாழ வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்கள் அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறதுனால அந்த இப்போது இவ்வளோ அமௌண்ட்டு வருது. பட் சராசரி மனுஷங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சேலரி தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களா, இல்லை எனக்கு வந்து நிறைய சேலரி இருந்தால் நிறைய எனக்கு சம்பளம் இருந்தால் தான் என்னால் சேமிக்க பண்ண முடியும், ஏன்னா வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சம்பாதிக்கணுமா சேமிப்புக்கு, இல்லை நம்ம கொஞ்சம் சம்பாதித்துலேயே வந்துட்டு சேமிக்க முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சேவிங்ஸ் இஸ் அ மஸ்ட். ஏனென்றால் நம்ம கணவன் மனைவியாக மாத்திரம் காலமெல்லாம் இருக்க போகிறதில்லை. வி வில் பி ஹேவிங் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், சில்ட்ரனுடைய படிப்பு, எதிர்காலங்கள், அது காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்கலேஷன் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தவாறு நம்ம ஈடு கொடுத்துக்கொள்வதற்கு ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல டியர்னஸ் அலவன்ஸ்னு சொல்லிட்டு அல்லது இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வரும். அது வந்து தட் வில் நாட் மேட்ச் அவர் ஹெவி. அதனால் ஒரு சிறிய தொகையை எப்படியாயிலும் நம்மை வருத்தி அதை நம்ம கொடுக்கணும். ஒரு அருமையான தேவதாசன் எஃப்எம்பிபியில் ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, பேட்ரிக் ஜோஷான்னு ஒரு அண்ணன், நீங்கள் எந்த ஒரு யாருக்கும் கொடுக்கறதா இருந்தால் அது உங்களை பிஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஒரு பணத்தை வைக்கணுன்னாக்கா வி ஷுட் ஹேவ் அ ஸ்மால் பிஞ்ச். அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தட் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட். அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா என்னுடைய டாட்டர், ஆனால் அது ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கலாம், ஆனாலும் அது அவன் நல்லா படித்தா, எம்காம் முடித்தா, இந்த பேக்ரவுண்டு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் முடித்த உடனடியாக ஷி காட் அ நைஸ் ஜாப் இன் டெல் கம்ப்யூட்டர்ஸ் பெங்களூரில். நல்ல சம்பளம், ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஃப்ரீயாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ஷி ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் த மணி லேவிஷ்லி. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆஸ் அ மேன் ஹூ ப்ரீச்சஸ் த காஸ்பல் அண்ட் ஆஸ் அ பேங்கர், இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ எப்படியே விட்டாக்க கொஞ்சம் ஒரு பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, ஓகேம்மா யூ டூ இட், ஒரு அடுத்த மாதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், 20,000 rupees ஆர்டி அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு,
அது 1 இயருக்கு பண்ணலாம், 12 மந்த்ஸுக்கு பண்ணலாம், 24 மந்த்ஸுக்கு பண்ணலாம், 36 மந்த்ஸுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி நீ வச்சுக்கணும். ஆனால் இது வந்து நீயா கட்டுறதா சொன்னால் ஒரு மாதம் கட்டிட்டு ஒரு மாதம் விட்டுருவேன். பேங்கிங்கில் அதோட ஒரு அட்டாச்மெண்ட், அது பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதில் நீ அதில் உன்னை இது பண்ணி விட்டுறேன். நீ எந்த பேங்க்கில் உன்னுடைய சேலரி அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்கில் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இது இருக்கும், ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதை நிரப்பி அதை கொடுத்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த டே இன் விச் யுவர் சேலரி இஸ் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட், உன்னுடைய ஆர்டி அக்கௌண்ட்டுக்கும் அதே அமௌண்ட் வந்துடும். இது எங்கள் டாக்டருக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு நான் அதை தான் சொல்வேன். ஸ்மால் சின்ன லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களும் கூட, ஒரு கிளரிக்கலோ அல்லது ஒரு இதாக இருக்கவங்கள கூட அவங்களுக்கு நான் இதை தான் சொல்கிறது வழக்கம். நீங்கள் சின்ன லெவலில் இருந்தாலும் சரி, ஏதாவது இது உங்கள் பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து நீங்கள் போட்டுருங்க. குறிப்பாக ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருங்க. நீங்களாக போய் கட்டும்பொழுது இந்த மாதம் முடியல அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை விட்டுருவீங்க. மேக் அரேஞ்ச்மெண்ட் வித் தி பேங்கர் வித் ஹூம் யூ ஆர் பேங்கிங். அந்த மாதிரி இது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் ஒன்று இருக்குது. இந்த சென்ஸு, என்னுடைய மகள் இப்படி போட்டு கொண்டு இருக்கும் பொழுது 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டான். அவளுடைய மனதில் இருந்ததெல்லாம் எதுக்காக இந்த பணத்தை அப்பா சேவிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் அடிக்கடி சொல்லுவாள், நம்ம வீடு ஃபுல்லாக கட்டிட்டீங்கப்பா, ஒரு ஃப்ளவர் கார்டன் வைக்கிறதுக்கு ஒரு இது வைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. வி நீட் டு ஹேவ் ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்டு. அதில் கொஞ்சம் அவளுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டு இதுகள்லாம் வைக்கிறது ரொம்ப இஷ்டம். எனக்கு நான் அடிக்கடி இந்த ஊழியத்திற்கு பாதையில் இந்த ஹொசூர் பக்கம் அதிகமாக போவேன். தென்கனிக்கோட்டை என்ற பகுதியில் தளி என்றதான ஒரு ஊர் உண்டு. அந்த தளிங்கிற இடம் வந்து லிட்டில் சுவிஸ்மாங்க, சுவிட்சர்லாந்தினுடைய லிட்டில் சுவிஸ்மாங்க. அழகு நிறைந்த ஒரு நல்ல, எங்கே பார்த்தாலும் ரோஜா செடி, எக்ஸ்போர்ட் ஆஃப் ரோஸ் கார்டன் இது வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கிடலாம். அதில் ஒரு சின்ன வீடு மாத்திரம் கட்டிட்டு நம்ம பெங்களூரில் இருந்துட்டு வீக்கெண்ட்ஸ் அங்கே போய் தங்கியிருக்கலாம். அந்த இடத்துல உன்னுடைய அந்த ட்ரீம் ஹவுஸை அதை நீ வைத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் மை ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை எடுத்து செய்து கொண்டு இருந்தாள். 2 வருஷம் கூட அதை பண்ணியிருப்பா. அதை இது பண்ணியிருப்பாள். அப்பொழுது மிஷன் ஃபீல்டிலேருந்து எஃப்எம்பிபி மிஷன் ஃபீல்டிலேருந்து அந்த நாளினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜான் கிருபாகரன் என்னுடைய ஒய்ஃபு இவங்க வந்தாங்க, ஜோதி கிருபாகரன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டில் பெரும்பாலும் வர ஊழியக்காரர்கள் வந்து ஒரு நாளாவது தங்கிட்டு போவாங்க. அது அந்த முதல்ல இருந்து அந்த ஒரு ஹேபிட் உண்டு. அந்த அக்கா வந்தப்போ எல்லா காலையும் பேசிவிட்டு அவங்க கடைசியில் போகும்போது சொல்கிறாங்க, நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் 3 பேரும் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ரைட் நோ ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நாசிக் பக்கத்தில் இகத்புரிங்கிறதான ஒரு மிஷின் ஃபீல்டில் இருக்குது. அங்கே நல்ல தேவ பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒர்ஷிப் சென்டர் இல்லை, ஒரு வீடு இது இல்லை. அதனால் ஆனால் ஒரு சகோதரர் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு, நல்ல லேண்டு ப்ரைம் ஏரியாவில் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை கட்டுவதற்கு உடனடியாக அதுக்கு இது பண்ணுவோம். அதை ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள் அப்படின்னு தான் அந்த அக்கா சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டை விட்டு வாசலை விட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, ஒரு ரோட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க நடந்து போயிருப்பாங்க. என்னுடைய டாக்டர் என்னை கூப்பிட்டா, டேட் என்னுடைய ஆர்டி அக்கௌண்ட்டு நீங்கள் சொல்லுவீங்களே அதில் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. 2 to 3 lakhs இருக்கும்ப்பா அப்படின்னு அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க. ஒரு 2 to 3 lakhs இருந்தால் போதும், ஒரு நல்ல ஷெட்டு போட்டு அந்த மக்கள் ஒரு 30 ஃபேமிலிஸ் நல்லா ஆராதிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை உடனடியாக அதை ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுங்கள், க்ளோஷர் பண்ணிவிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அதை அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு. ஓகேப்பா வாட்டர் போட்டு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு போட்டும்பா. அவளுடைய மனம் அந்த கொடுக்குற மனசு ஆண்டு பேசினார். உடனடியாக அப்போவுமே நான் பேங்க் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை உடனடியாக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிவிட்டேன். திஸ் அமௌண்ட் இஸ் இயர் மார்க் ஃபார் இகத்புரி ஒர்ஷிப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் அனுப்பிவிட்டேன். ஓராண்டில் அழகாக கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு டெடிக்கேஷனுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியோடு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமா போய் அந்த இடத்துல அந்த டெடிக்கேஷன் காட்டணும். அப்பொழுது தான் அங்கே உள்ள மக்களுடைய ஆர்ப்பரிப்பையும் அந்த சந்தோஷமான சூழ்நிலையும் பார்த்துட்டு, சே இது எவ்வளோ அருமையான ஒரு இது, வாட் வெஞ்சர் வி ஹவ் டன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு அதிகம் உற்சாகம் வந்தது. இதை நான் அநேக இடங்களிலே சொல்ல முடிந்தது. ஏன்னா இட்ஸ் அ சக்ஸஸ் ஸ்டோரி. நடந்த ஒரு காரியம், கண்கூடாக நம்ம செய்தது, இது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் அதை ஒரே முறையில் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க முடியாட்டாலும் இதை இப்படி வச்சிருந்தோம். அதில் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ், ஒரு ட்ரீம் ஹவுஸையும் நாம் பிளாக் பண்ணிட்டோம். அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எவ்வளோ மகிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அதான் அப்போ தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இது வந்து இட் இஸ் லிங்க்டு டு எர்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், பட் அட் த சேம் டைம்
இட் ஹஸ் காட் அ ஹெவன்லி தாட் ஆல்சோ. அது பின்னால் இருக்கிறது. அதை நான் உணர்ந்து நாவிக்கிற ரொம்ப விதத்தில் அதை இது பண்ண முடிந்தது. ஸோ அந்த மாதிரி இதை நான் எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன சாட்சியாக சொல்லி அநேகர் அதனால் தே வேர் என்கரேஜ்டு டு ரொம்ப சேவ் அஸ் வெல் அஸ் டு கிவ். சேவிங்ஸ் பண்ணணும், அதே சமயத்தில் கை நிறைய அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாரும் விதத்தில் வந்து முடிஞ்சது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன் இப்போ ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 19-20 பார்த்தா ஸ்டோர் அப், நம்மளுடைய வந்துட்டு ஸ்டோர் அப் யுவர் ட்ரெஷர் இன் ஹெவன்ற வசனம். பட் நீங்கள் சொன்ன உங்களோட பொண்ணு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, அவங்க வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக செஞ்சாலும் ஒரு ஆவிக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், பரலோகத்துக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ முதலீடாகவோ எடுத்துக்கலாம். பட் நம்ம வாழ்க்கையில் முதலீடு வந்துட்டு வெறும் இந்த உலகத்தோட முடியுதா, இல்லை பரலோகத்துலேயும் ஒரு முதலீடு பண்ணணுமா, எப்படி பண்ணலாம், அதை பற்றி சொல்கிறீங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளே அறியாமல் உங்கள் டாக்டர் வந்துட்டு முதலீடு உலகத்துக்கு காரியத்துக்கு பண்ணும்போது அது கர்த்தர் வந்துட்டு மாற்றிட்டார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்? ஒரு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? டைம், ட்ரெஷர் அண்ட் டேலண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள். அதை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம், நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிக்கலாம். ஒருவேளை நம்மளால் ஃபைனான்ஷியலாக அதிகமாக ஆண்டவருக்காக கொடுக்குற சூழ்நிலை இல்லாட்டாலும் நேரத்தை கொடுக்கலாம் ஆண்டவருக்காக. ஜெபிப்பதை ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் தான், 12 ஹவர்ஸுக்கு எல்லா விதமாக 24 ஹவர்ஸு 24 ஹவர்ஸுக்கும் நம்ம பிரேக்கப் வச்சுருப்போம், ஜெபிப்பதற்கும் கூட வச்சுருப்போம். அந்த ஜெபிப்பதற்குள்ள நேரத்தை வேறு ஒரு நேரத்தை ரெடியூஸ் பண்ணி இதுக்காக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இதை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை செலவிடுகின்றோம். நம்முடைய தாளந்துகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன தாளந்துகளை, இப்போ ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, ஒரு ஸ்லம்மில் போய் ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு சின்ன மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பரலோக ராஜ்யத்திலே அது ஒரு அருமையான ஒரு இதாகவும் மாறக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அது அநேகருக்கு பிரயோஜனமாக அட் லேட்டர் டேட், இமீடியட்டாக அதனுடைய பலன் நமக்கு தெரியாது. ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்னர் அதனுடைய பலனை நீ காண்பா என்பது போல வேறு ஏதாவது ஒரு விதத்திலே சில நாட்கள் கழித்து கூட ஆண்டவர் அதை ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதை அருமையாக அதை மாற்றி தருவார் என்பதற்காக முடியும். ஓகே ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம், ஒரு உலகத்துக்குரிய ஒரு முதலீடும் சரி, ஒரு பரலோகத்துக்குரிய முதலீடும் சரி, நீங்கள் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இல்லைங்களா. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ.